ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களிலிருந்து ஏராளமான ஏழை மக்கள் நம்பிக்கையுடன் வெளிநாடுகளுக்கு சம்பாதிக்க செல்லும் நிலையில் அங்கே பல்வேறு சிக்கல்களை சந்திக்கிறார்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களால் ஏஜென்ட்டுகளை நம்பி லட்சக்கணக்கில் கடன் வாங்கி வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அவர்கள் சொல்வதொரு வேலை, அங்கே செய்ய வேண்டியது இன்னொரு வேலை என மோசடிக்கு உள்ளாகிறார்கள். குடும்பங்களை விட்டுவிட்டு எதிர்காலம் நன்றாக இருக்கும் என ஒட்டுமொத்த நம்பிக்கையுடன் சென்றவர்கள் அங்கேயே தங்க முடியாமல், வீடு திரும்ப முடியாமல் நரகத்தை அனுபவிக்கிறார்கள். இதுபோன்ற சம்பவங்கள் சமீப காலமாக அதிகமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய ஒரு சம்பவம் சமீபத்தில் தெலுங்கானாவின் பத்ராத்ரி கொத்தகுடம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நடைபெற்றுள்ளது. அங்குள்ள அஸ்வாரூபேட்டை நகரம் கவுடா பஜாரை சேர்ந்த கோயா மேரி என்பவரின் கணவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்தார். அதன் பின் மேரி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு காவ்யா என்ற 37 வயதுடைய மகள் இருக்கிறார். டிகிரி முடித்த காவ்யா கடைகளில் வேலை செய்து தாயை பார்த்து வந்தார். இந்த நிலையில் அவர்களின் பொருளாதார நிலையை கவனித்த ஈஸ்ட் கோதாவரி மாவட்ட தள்ளுப்பூடி என்ற பகுதியை சேர்ந்த ஒரு பெண் ஏஜென்ட் காவ்யாவை ஓமன் நாட்டில் மஸ்கத்தில் ஒரு பணக்காரரின் வீட்டில் வேலை செய்தால் மாதம் 30 முதல் 40,000 வரை சம்பளம் கிடைக்கும் என்றும், வீட்டு வசதி எல்லாம் ஏற்பாடு செய்து தருவதாகவும் ஆசை வார்த்தைகளை கூறி நம்ப வைத்தார். காவ்யா அங்கே செல்ல தேவைப்படும் 3 லட்சம் ரூபாயையும் தானே செலவு செய்வதாகவும் அந்த பெண் ஏஜென்ட் கூறினார். இவ்வாறு தாயும் மகளும் அந்த பெண்ணின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பினர். தங்கள் கஷ்டம் தீரும் என்ற நம்பிக்கையில் 3 மாதங்களுக்கு முன் காவ்யா மஸ்கத்துக்கு சென்றார். ஆனால் அங்கே அவர் உடல்நலக் குறைவால் மிகவும் அவதிப்படுகிறார். தன்னுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் மீண்டும் நாட்டிற்கு திரும்ப உதவுமாறு கேட்டுக்கொண்டு தனது நண்பர்களுக்கு சோகம் கலந்த செல்ஃபி வீடியோ ஒன்றை அனுப்பினார். இதையடுத்து தனது மகளை கண்டிப்பாக மீண்டும் இந்தியாவுக்கு அழைத்து வர அரசு உதவ வேண்டும் என காவ்யாவின் தாய் மேரி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அஸ்வாராவுபேட்டை SI யாயாதி ராஜு கூறுகையில், இது தொடர்பாக எங்களிடம் எந்த தகவலும் அல்லது புகாரும் வரவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன் ஆந்திராவில் இருந்து இங்கு குடிபெயர்ந்தவர்கள். இதற்கான புகார் தள்ளுப்பூடி காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது என தெரிவித்துள்ளார்.